நேர்களுக்கு வணக்கம். ஒரு 2, 3 நாளா நம்ம வீடியோஸ் எதுவும் சேனல்ல போடல. ஆ ஏன் அப்டின்னா, நீங்களே செய்திகள்ல எல்லா அ டிஜிட்டல்லயும், இல்ல நியூஸ் சேனல்கள்லயும், பேப்பர்கள்லயும் இந்த இந்தியா, பாகிஸ்தான் அட்டாக் இந்த செய்திகள பார்த்து ரொம்ப ஒரு அச்சத்திலயும், இல்ல பல சந்தேகங்கள்லயும், குழப்பங்கள்லயும், ஆ ஸ்ட்ரெஸ்ஸாவே நெறைய பேர் ஆயிருப்பீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு தினந்தோறும் காலையிலயும், இரவுலயும் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல போற மாரி தான் இப்போ சூழல் போய்க்கிட்டு இருக்கு. கடந்த மாதம் 22ஆம் தேதி பஹல்காம்ல நடந்த ஒரு தாக்குதல தவிர்த்திருந்தா, இவ்வளவு பெரிய ஒரு போர் சூழலுக்கோ, இல்ல ஒரு அச்சத்துக்கு மக்கள் இந்தியர்களும் உயிர் பலி ஆகுற அளவுக்கு இந்த சூழல் போயிருக்க வேண்டாம். இருந்தாலும் அப்போ இருந்தே நம்ம வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம். போடவே இல்ல. அதுதான் உண்ம. ஆ எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்கள பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம பங்குக்கு ஏன் பேசுவானே! அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். சரி அந்த விஷயத்த பேசாம மத்த விஷயத்த பேசினா, ஆ சில நபர்கள் அங்கங்க நாட்ல போர் நடக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த அம்மா இது பேசிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி கமெண்ட்ஸ நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சரி அமைதியா இருந்தேன். ஆ இன்னைக்கு சரி எல்லாரும் பேசும்போது நீங்க பேசல. இதுலருந்து ஒதுங்கி இருக்காங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்ற மாரி இருக்காங்க அப்படின்ற மாரி மெசேஞ்சர்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட போடுறேன். 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சும்மாலாம் வீடியோ போடுவீங்க. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வீடியோ கூட காணோமே! என்னாச்சு உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம தீர ஆராய்ந்துலாம் பேச போறது கிடையாது. ஓவராலா என்ன நடக்குது? மக்கள் விருப்பம் என்ன? அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோல பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. கடந்த மாதம் நான் முன்னாடியே சொன்ன மாரி 22ஆம் தேதி பஹல்காம்ல மினி ஸ்விட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுற்றுலா பயணிகள், அதுவும் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல 25 பேர் ஆண்கள். அ அதுல 25 பேர் ஆண்கள். அ இதுல புதிதாக திருமணமான ஒரு பெண்ணும் அதற்கு முந்தின மாசம் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. ஆ இன்ப சுற்றுலாக்கு வந்திருக்காங்க. அங்க கணவன பறிகொடுத்த பெண்ணுடைய அந்த அந்த இறந்த கணவனுடைய அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அழுகக்கூடிய அந்த வீடியோக்கள், காட்சிகள் இதெல்லாமே ரொம்பவே இந்தியா முழுக்க வைரல் ஆகி, உலக நாடுகளுமே இந்தியாவுக்கு நாங்க துணை நிக்கிறோம் அப்படின்னு ஆறுதல் சொல்ற அளவுக்கு, வருத்தத்த பதிவு பண்ற அளவுக்கு ஒரு கொடுமையான காட்சியா இருந்துச்சு. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. அந்த நேரத்திலேயே பல கேள்விகள் எழப்பட்டது. நான் இப்ப பேச போறதுலருந்தே தெரியும், நான் ஏன் இன்னும் இந்த இந்த விஷயம் பத்தி வீடியோ போடாம இருந்தேன் அப்படின்னு. பகல்காம்ல 200 மீட்டர் உள்ள 6 தீவிரவாதிகள் இப்படி சுட்டு தள்ளிட்டு, பொதுமக்கள சுட்டு தள்ளிட்டு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவ விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னா, இன் இவ்ளோ அவ்வளவு நேரங்கள், அவ்வளோ தாக்குதல் பண்ணி அவங்க வெளியில போற வரைக்கும், இந்திய ராணுவம் என்ன பண்ணுச்சு? உளவுத்துறை என்ன ஆச்சு? உளவுத்துறையோட ஃபெயிலியரா? இல்ல பலர் பேசுறாங்க. நம்மளால அத பேச முடியாது. ஏன்னா, இந்திய ராணுவத்தையோ, இல்ல நம்ம நமக்கு பிடிக்கிற ஆட்சி நடக்குதோ, இல்ல பிடிக்காத நம்ம விமர்சனங்கள வைக்கக்கூடிய ஆட்சி நடக்குதோ, இல்ல நம்மல்லாம் தேர்ந்தெடுத்து மக்கள் விரும்பாத சில விஷயங்கள அ செஞ்சே தீருவேன்னு செய்யக்கூடிய உங்களுடைய ஆட்சி நடக்குதோ, என்ன நடந்தாலுமே நம்முடைய இந்தியாவ, நம்முடைய இந்திய தலைமைய, நம்முடைய பிரதமர, ராணுவத்த விமர்சிக்கிறதுக்கு நம்ம முன்வர மாட்டோம். அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த விஷயம் உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிட்டாங்க. எல்லாருமே விமர்சகர்கள் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. இந்த சம்பவத்த ஒரு ராணுவ வீரராவது அங்க இந்த சம்பவத்துக்கு எதிர்வினை ஆற்றியிருந்தா, அந்த 6 தீவிரவாதிகள்ல ஒருத்தராவது பிடிபட்டிருந்தா, அந்த இடத்திலேயே முடியக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு இந்தியா, பாகிஸ்தான் போர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர், பிரதமர் மோடியினுடைய ஆட்சியினுடைய ஃபெயிலியர் இது. பாஜகவினுடைய ஃபெயிலியர் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த பிறகு, இதற்கு பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ தீவிரவாதிகளுடைய அமைப்புகள தாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு பதிலடி குடுத்தாங்க. அவன் 9 இடங்கள நாங்க தாக்குறோம். குறி வச்சு தாக்கியிருக்கோம். இதுல பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படல. பாகிஸ்தானுக்கும் எங்களுக்குமான போர் கிடையாது இது. நாங்க அந்த தீவிரவாத அமைப்புகள தான் தாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க விளக்கம் குடுத்து என்ன பண்ணாலும், பாகிஸ்தான் கொந்தளிச்சது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர் உடனடியா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு சரியான பதிலடி குடுப்போம். இந்தியாவுடைய இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு சரியான பதிலடிய குடுப்போம் அப்படிங்கிற மாரி கடுமையான ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்கு பிறகு இந்தியா ஒரு எச்சரிக்கை குடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலானது நான் முன்னாடியே சொன்ன மாரி,
தீவிரவாத அமைப்புகள் குறிப்பிட்டு வந்து அவங்க படம் வரைக்கும் காட்டி விளக்கம், மேப் வரைக்கும் காட்டி விளக்கம் போட்டு இந்த 9 அமைப்பு, இந்த 9 அமைவிடங்கள் அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் நாங்க தாக்கணும், பொதுமக்கள் யாரையும் நாங்க தாக்கல, இதற்கு மீறியும் பாகிஸ்தான் பதிலடி தருமேயானால் அதற்கு நாங்க சும்மா இருக்க மாட்டோங்கிற மாதிரி இந்தியா எச்சரிக்கை கொடுக்குது. இதுல ஆரம்பிச்சதுதான் நேற்று, இன்று அப்படின்னு முந்தா நாள், அது நேற்றைக்கு முந்தா நாள் அப்படின்னு 2-3 தினங்களாக பதிலடிகள், தாக்குதல் போய்கிட்டே இருக்கு. இது 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 வந்து சரி, பாகிஸ்தான் தாக்குறாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்குறோம், இல்ல பாகிஸ்தான் தாக்குறாங்க, அந்த ட்ரோன்களை வந்து நாங்க வந்து S-400 அந்த இதை வச்சு நாங்க வந்து ஏர்டம்ஸை வச்சு நாங்க தடுக்கிறோம், அதை வந்து அழிக்கிறோம், திறம்பட நம்ம இந்தியாவை நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் தான் இது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் தாக்குது, அந்த தாக்குதலை ஏற்றி இங்க பல உயிர்கள் பலியாயிடுச்சு, நாங்க பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து இங்க 100 பேர் இறக்குறாங்களா, அங்க நாங்க 200 பேர் கொள்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதலுக்கு இந்தியாவுடைய எல்லைக்குள்ள மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடிய அந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அந்த சுதர்சன சக்ரா அப்படிங்கிற அந்த S-400 அந்த விஷயத்த வச்சு, அந்த தடுப்பு இதை வச்சு ஒரு ட்ரோன் கூட, ஒரு மக்கள் கூட சாகாம கிட்டத்தட்ட 400 ட்ரோன்களுக்கு மேல தவிர்த்து பாகிஸ்தான் மூக்குடைக்கப்பட்ட ஒரு இந்திய ராணுவத்துடைய அந்த செயல்பாடுகளை நம்ம பாராட்டுறோம். இந்திய ராணுவத்தோட செயல்பாடுகளை பாராட்டுறோம். முப்படைகளுடைய செயல்பாடுகளை படி இதுல எல்லாம் எங்கேயுமே குறை இல்லை. எல்லாருமே இந்தியாவை நினைச்சு ப்ரௌட் பண்ணக்கூடிய, ராணுவத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், சாதனைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த போர் சூழல் வருதுன்னா அந்த 22ஆம் தேதி பகல்காம்ல நடந்த சம்பவம் தான். ஏன் அங்க கோட்டை விட்டது? இன்னைக்கு முப்படை தளபதிகளோடு சேர்ந்து, உளவுத்துறையோட சேர்ந்து, பாதுகாப்புத்துறை அமைச்சரோட சேர்ந்து இவ்வளவு டேலண்டா, இவ்வளவு திறம்பட பாகிஸ்தானுடைய ஒரு ட்ரோன் கூட வந்து நம்ம இந்திய பகுதிக்குள்ள விழுந்து ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம காக்கக்கூடிய அளவுக்கு திறம்பட செயல்படக்கூடிய இந்திய ராணுவம், முப்படை தளபதிகள், இந்திய ராணுவம் ஏன் அன்னைக்கு பகல்காம்ல கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரும் கேள்வி. அதுக்கு வந்து பதில் கொடுக்காம, அந்த 6 தீவிரவாதிகள் எப்படி தப்பி போனாங்கிறத சொல்லாம, எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கறத சொல்லாம, இந்த போர் மூலியமா வந்து பாஜக வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு போய்கிட முடியாது. இது என்னைக்கா இருந்தாலும் வந்து பேசப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, பெருமை கிடக்கூட ஒரு விஷயம் தான், அதுக்கு பதில் சொல்லாம போயிட முடியாது, தவிர்த்துக்கிட்டு போயிட முடியாது அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறியாகவும் பாஜகவுக்கு ஒரு ஒரு பெரும் தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. இப்போ திறம்பட செயல்படக்கூடியவர்கள் அப்ப ஏன் வந்து ஒரு ராணுவ வீரர் கூட இல்ல அங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக பெரும் கேள்வி. இதை தாண்டி முன்னாள் கர்னல்ஸ், முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் பல கேள்விகள் வச்சிருந்தாங்க. ஒரு ராணுவம் அப்படிங்கிறது ஒரு தியாகம். முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நம்ம ராணுவ அதிகாரிகள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தான் அவங்களை கூப்பிட்டு நம்ம பெருமைப்படுத்துவோம், அவங்களை கூப்பிட்டு பிளாகை ஏற்ற விடுவோம், நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்தா அவங்களை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு பெருமைப்படுத்துவோம். ராணுவ குடும்பம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். அப்படி இருந்த ராணுவ வீரர்களை இந்த அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஆக்கிட்டாங்க ராணுவத்தை. அப்ப அந்த ராணுவ வீரத்துக்கு, அந்த வீரருக்கு தியாக மனப்பான்மை எங்கிருந்து வரும் பார்ட் டைம் ஜாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரும் பேசுவர்களா இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த போர்ச்சூழலை பேசணும்னா மீண்டும் இன்னொரு லாங் வீடியோவா நம்ம கண்டிப்பா பதிவிடுவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல சொல்லிடுறேன். சரி, இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கேள்வி, மிக பெரும் கேள்வி இருக்கு இல்லையா? சரி, இப்போ வந்து இப்போதைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு 2-3 நாட்களா நடந்ததையெல்லாம் நீங்க பார்த்து ஒரு அச்சத்துல தான் இருந்திருப்பீங்க, பரபரப்புலயே தான் இருப்பீங்க. இன்னைக்கு நைட்டும் நீங்க கண்டிப்பா பரபரப்புல தான் தூங்க போறீங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க வந்து அதிகாலையில வரைக்கும் பரபரப்புல தான் இருக்க போறீங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் இரவுல தாக்குறாங்க, அதிகாலையில இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்குது. காலையில எந்திரிச்சோன்னா நமக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ், பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் பாக்குறோம். இதுதான் நடக்க போகுது, இன்னைக்கும் அதுதான் நடக்க போகுது, இதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா முப்படை தளபதிகளோட ராஜ்நாத் சிங்கும் ஆலோசனை நடத்திருக்காரு, அமித்ஷா அவர்களும் ஆலோசனை நடத்திருக்காரு. அதையும் தாண்டி பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய 36 நகரங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 36 நகரங்கள்ல 400 ட்ரோன்களுக்கு மேல ஏவி தாக்குதலுக்கு முற்பட்டிருக்காங்க. இதுல என்னன்னா மதம் சார்ந்த இடங்களை, சீக்கிய தளங்கள் போல மதம் சார்ந்த இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க நமக்கு தகவலா. அப்படிங்கும்போது இது வந்து பொதுமக்கள் மீதான தாக்குதலா மாறி இருக்கு. அப்படிங்கும்போது
இது வந்து இன்னும் வலுப்பெற்றிருக்கு. இன்றோடு முடிவு பெறல. இன்றைக்கு இரவும் தாக்குதல்கள் இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம வந்து அதாவது தமிழ்நாட்டுல சென்னை உட்பட சென்னை விமான நிலையங்கள், மால்கள் வரைக்கும் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப உளவுத்துறையிலிருந்து எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நான் ஏன் வீடியோ போடலன்னா, இந்த மாரி அச்சுறுத்தலை எல்லாம் உங்ககிட்ட பகிர வேணாம். ஏற்கனவே நீங்க நியூஸ் சேனல்ஸ் பார்த்து ஒரு கலவரத்துல இருப்பீங்க அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த செய்திய வந்து பேசுறோம். சரியா? இந்த ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செய்தி சேனல்கள் வாயிலாக, இல்ல பேட்டிகள் வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. ஏப்ரல் 19 அன்று பிரதமர் மோடி அவர்கள் அந்த பகல்காம் பகுதிக்கு போகிறதாக இருந்துச்சு ஒரு அபிஷியல் நிகழ்ச்சிக்காக. அப்போ உளவுத்துறை குடுத்த ஒரு தகவல்ல அச்சுறுத்தல் இருக்கு. மோடி அங்க போனா, பிரதமர் அவர்கள் அங்க போனா பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற அச்சுறுத்தலால அந்த புரோகிராமே கேன்சல் பண்ணப்பட்டது. அப்போ பிரதமர் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு புரோகிராம கேன்சல் பண்றீங்க அப்படின்னா, அந்த பகுதிக்கு தான் மக்கள் சுற்றுலா போறாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு குடுத்திருக்கணுமா இல்லையாங்கிற மிகப்பெரும் இது எதுக்குமே பாஜகவோட பதில் கிடையாது. இந்த மாரி விஷயத்தினால தான் இந்த மாரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா? இது வந்து புல்வாமா தாக்குதல்ல முன்னாள் ஆளுநர் ஒரு சர்ச்சைய கிளப்பினாரே, அந்த மாரி கூட இருக்குமோ? தேர்தல் அரசியலுக்காக இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களோ? பாகிஸ்தான் முன்னாடி குற்றச்சாட்டு அதாவது இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தப்போ, பாகிஸ்தான் வந்து யாருமே பொறுப்பேற்கல. எந்த அமைப்புகளுமே தீவிரவாத அமைப்புகளுமே பொறுப்பேற்கல. இது வந்து உள்நாட்டு சதி, இந்தியாக்குள்ளேயே நடந்த சதி, பாகிஸ்தானுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் பேசுபொருளாவதற்கு காரணம் என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள் தான். சரி, இந்த மாரி போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பாஜக தான் பதில் குடுக்கணும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் பதில் குடுக்கணும். அமித்ஷா அவர்கள் தான் பதில் குடுக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் தான் பதில் குடுக்கணும். குடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி. இன்றைய நிலவரம் நான் முன்னாடியே சொன்ன மாரி பதிலடிகள் நடந்துகிட்டே இருக்கு. மத அ இடங்கள நோக்கி பாகிஸ்தான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, இந்தியர்கள் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கும்போது, இன்று இரவு கண்டிப்பாக அதிகாலை வரை தாக்குதல் இந்தியா சார்புல இருந்தும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிறோம். சரி, நமக்கு இந்தியாவ நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அனுப்பின கிட்டத்தட்ட 300, 400 ட்ரோன்களுக்கு மேல இந்தியாவுக்குள்ள வந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கிறதுக்கே அச்சமா இருக்கு. அத விழாம அது நம்மள எல்லாம் காப்பாத்துனது, இந்தியாவ காத்தது என்ன அப்படின்னா, S-400 அப்படிங்கிற அந்த சுதர்சன சக்ரா அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு அமைப்பு. அந்த தளவாடம் தான். அத நினைச்சு இன்னைக்கு வந்து செய்தி சேனல்கள் முழுக்கவே நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அந்த விதத்துல நம்ம வந்து இதையெல்லாம் வந்து இந்தியா, ப்ரவுட் இந்தியா அப்படின்லாம் கடந்து போறோம். சரி, இது ஒண்ணு. ஆ சரி, அடுத்த கட்டமா நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, செலிபிரிட்டீஸா இருக்கக்கூடியவங்களுக்கு லைக் ரஜினிகாந்த், ஏ.ஆர். ரஹ்மான் இந்த மாதிரியான செலிபிரிட்டீஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து, நீங்க வந்து இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் பத்தி பெருமைப்படக்கூடிய விதமா நீங்க வந்து ட்வீட் போடணும் சோசியல் மீடியால அப்படின்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா ஒரு விஷயம் வந்து பரவியது. செய்திகளுக்கும் வந்துச்சு. ஓகேவா? அது ஒண்ணு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, த வயர் அப்படிங்கிற சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது கவர்மெண்டால. இது வந்து அந்த சேனல் தரப்புல இருந்தே வந்து அம் சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து எங்க சேனல முடக்கி இருக்கிறது. சரியான விளக்கங்கள நாங்க கேட்டிருக்கோம். அதற்கு பிறகு நாங்க இந்த சேனல மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு செய்திகள குடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்தியா, பாகிஸ்தான் இந்த பகல்காம் தாக்குதல்ல இருந்து இந்தியா, பாகிஸ்தான் அட்டாக்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா குடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஊடகம் அப்படிங்கும்போது அந்த சேனல் முடக்கப்பட்டிருக்கு. ஏன் என்னங்கிறத அ மத்திய அரசு விளக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒண்ணு. பிளஸ் வந்து இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. அதாவது போர் இல்ல. ஒரு பதிலடி தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. இது போர நோக்கி போகுமோங்கிற ஒரு அச்சத்துல தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நேரத்துல, பாகிஸ்தான்குள்ள இருந்தே ஒரு அமைப்பு வந்து ஒரு 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 அமைப்பு வந்து ஒரு இடம், அதாவது ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு இடம் வந்து பாகிஸ்தான் மேலேயே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தானுடைய முக்கிய இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. பலுசிஸ்தான் அவங்க தான் வந்து எங்களுக்கு இனிமே பாகிஸ்தான் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போ இந்த தாக்குதல் சூழலை பயன்படுத்திட்டு அவங்களும் வந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேலேயும் முக்கிய இடங்கள் மேலேயும் பிரதமர் இருக்கிற மாதிரியான பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. ஷபாஸ் ஷெரீப்பினுடைய அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு தாக்குதல் நடந்தது. அங்க வீடே இடிஞ்சு விழுந்த அந்த நெருப்பு புகையா வந்த பிறகு அவர் வந்து ஒரு பதுங்கு குழிக்குள்ள போய் பதுங்கிட்டாரு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. சரி, பாகிஸ்தான் வந்து இந்தியா மீதான அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய அந்த ட்ரோன்களை வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அது வந்து துருக்கியினுடைய ட்ரோன்கள், துருக்கியினுடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. பல செய்தி சேனல்கள் வந்து தவறா செய்தி வெளியிட்டாங்க.
சீனாவுடைய ட்ரோன்கள், அந்த பாதுகாப்பு அந்த ட்ரோன்கள் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்கள் வந்து துருக்கியின் தயாரிப்பு அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியாகிருக்கு. அது இந்தியா தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் தான் அதை கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய அதிகாரியோடு சீன தூதர் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ வந்து ஓரளவுக்கு சீனாவுடைய ஆதரவு பாகிஸ்தானுக்கு இருக்கிறத உணர முடியுது. பொதுவெளியில அபிஷியலா அறிவிக்கல அப்படின்னாலும் இந்த ஆலோசனையை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவுக்கு யார் ஆதரவு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இந்த விஷயம் தொடர்பாக கேள்வி வைக்கப்பட்டப்போ இது ரொம்ப ஷேம் அப்படின்னு சொல்லி அவர் பதில் கொடுத்திருந்தாரு. இரு நாடுகளுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி போர்ச்சுகல் சண்டை, பதிலடிகள், தாக்குதல் நடக்கிறது வழக்கமா இருக்கு. இதை வந்து நிறுத்தணும், இதோட அமைதியை நோக்கி அவங்க போகணும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவங்க ரெடி ஆகணும், நேரடியா உட்கார்ந்து பேசி முடிக்கணும் இந்த பிரச்சனை அப்படிங்கறது அவருடைய கருத்தா இருந்துச்சு. சோ வந்து அமெரிக்கா இந்தியாவிற்கு எந்த நிலையிலும் ஆதரவா இருக்காது அப்படிங்கிற அச்சம் கிளம்பின நிலையில தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்த போர்ல அமெரிக்கா இந்தியாவோட கை கொடுத்து நிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க வெளியுறவுத்துறை, அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை. அதே போல பிரிட்டனும் எங்களுடைய ஆதரவு இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இரு நாடுகளுடைய ஆதரவு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிறது. முன்னாடியே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருந்தாரு, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு உலக நாடுகள் எங்களுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறதும் ஆறுதல் சொல்றதும் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய உதவிதான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அது நடக்கிறது, அவங்க வந்து உதவிக்கரம் நீட்டுறது, நாங்க உங்களோட நிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றது வந்து இந்தியாவிற்கு ஒரு பலமா மாறி இருக்கு. சரி, ஓகே. இந்த நிலையில பாகிஸ்தான் வந்து முன்னாடியே வந்து பொருளாதார தடை விதிச்சதுல இருந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப வந்து பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தது. இந்த நிலைமையில தான் வந்து இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னரே வந்து IMF கூட்டத்திடம் வந்து பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு மேல 11,000 லட்சம் கோடியா 11,000 சாரி IMF அமைப்பிடம் வந்து சாரி ஒன் மார் போறேன். ஓகே. பாகிஸ்தான்கிட்ட வந்து ஏற்கனவே நடந்த இந்த போர் இந்த சாரி ஒன் மார் போறேன். ஓகே. சரி, கட் பண்ணி போனாலும் கட்டு தான் பண்ணும். சரி, ஓகே போறேன். ஓகே. பாகிஸ்தான் வந்து மிக பெரும் பொருளாதார நெருக்கடியில இருக்கும் வேளையில பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான்கிட்ட. சோ அதனால அவங்க வந்து பொருளாதார இதுல சிக்கல்ல இருக்கும்போது IMF அமைப்பிடம் வந்து அவங்க வந்து கடன் கேட்டிருந்தாங்க. இந்த போர் சூழலையாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல ஒரு கோரிக்கைய வந்து வச்சிருக்காங்க. இது இந்திய செய்திகள் வெளியிடும்போது அதாவது IMF-இடம் கெஞ்சும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து நிதி பற்றாக்குறையில இருக்காங்க. கிட்டத்தட்ட பல ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அவங்க இந்தியா மேல தாக்குதலுக்கு அனுப்பும்போது அது வந்து ஒரு இடத்த வந்து தாக்கி அழிவை ஏற்படுத்துது. அவங்களுடைய நோக்கம் அதுதான், அழிவை ஏற்படுத்துது. அப்படிங்கும்போது அந்த ட்ரோன் அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கும் அதற்கான அந்த செயல்பாடுகளுக்கான அந்த விஷயங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ற மணிக்கும் வந்து அது ஒர்த்தா இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே ஃபெயிலியர்ல போகும்போது பாகிஸ்தானுக்கு வந்து இன்னும் நட்டம் தான். இன்னும் வந்து ட்ரோன்களையோ ஏவுகணைகளையோ இந்த போருக்கான விஷயங்களையோ அவங்க வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிதி வேணும். ஆனா அந்த நிதி வந்து இன்னும் IMF அமைப்பிடம் இருந்து விடுவிக்கப்படல, கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அப்படிங்கும்போது அதை கொடுத்தாங்கன்னா இந்த போரை தொடருவாங்களா, இல்ல இந்த போரால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானை மீட்டு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐநா போன்ற நாடுகள்லாம் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு உட்காரணும், உட்கார்ந்து நேரடியா பேசி தீர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஆனா கூடிய சீக்கிரமா அந்த போர் முடியணும் அப்படிங்கறதா நம்முடைய வேண்டுகோளா இருக்கு. சரி, இந்த IMF-னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் இந்த IMF அமைப்பு. சரி, இன்றைய பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர் வந்து ரொம்ப வந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கறதுல இருந்து மீளாம பொதுமக்களையும் தாக்குவோம், நாங்க வந்து பாகிஸ்தான் பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருந்தாலும், மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாலும், பாகிஸ்தான் அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன், பதிலடி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ற நேரத்துலதான் அவருடைய அண்ணனான பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீப் அவர் வந்து தம்பிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த போரை வந்து நிறுத்தறதுக்கான செயல்பாட்டுல ஈடுபடு, மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, பாகிஸ்தானுக்கு இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அட்லீஸ்ட் அண்ணனோட அட்வைஸாவது அவர் கேட்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், சியால்கோட், உரி, பூஞ்ச் போன்ற பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதே நிலையில போனா கராச்சி, லாகூர் எல்லாம் வந்து முற்றிலுமா அழிஞ்சிரும் அப்படிங்கிறது நம்ம முன்னாள் ராணுவ வீரர்கள் பேசுறாங்க. ஆனா நாளைக்கு காலையில நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது
லாகூர், கராச்சியோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குறிதான். எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சமூக வலைதளங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து பொதுமக்கள் வந்து வீடியோ மொபைல்ல எடுத்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்கிவ் மீ இந்தியா. இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்கள்கிட்டயும் நாங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஐ லவ் இந்தியா. நாங்க வந்து எந்த விதத்திலயும் இந்த போருக்கோ, இந்த தாக்குதலுக்கோ காரணம் கிடையாது. அந்த தீவிரவாத அமைப்புகள நீங்க தாக்குங்க. தயவு செஞ்சு பொதுமக்களான எங்கள தாக்காதீங்க. நாங்கலாம் சாப்பிட்டே 4, 5 நாள் ஆகுது. நாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாரி, ப்ளீஸ் ஸ்டாப் வார் அப்படின்லாம் மாரிலாம் வீடியோஸ் நெறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண்ணீரா வருது. முதல்ல நடந்த இந்த தாக்குதல்ல மசூதியில இருந்து ஒரு 3 வயது பெண் குழந்தை வந்து அந்த தாக்குதல்ல உயிரிழந்தாங்க. அத தாண்டி இந்த வீடியோஸ்ல வர இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.